விமலா நீ ப்ரேயர் பண்றியா? ஓகே. மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. போன வாரம் முழுவதிலும் ஆண்டவரே உமது கிருபை எங்கள் எல்லாரோட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கொஞ்ச நாட்களாக ஆண்டவரே ஐஸ்வர்யான் மற்றும் லாஸ்டரின் ஓமையை பற்றி ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு மிகப்பெரிதான ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு தெரிவதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதற்கு அடுத்து வர்ற நாட்கள்லயும் ஆண்டவரே நாங்கள் வேதத்தை படிக்கும் போது இன்னும் தெளிவாக படிப்பதற்கு நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த ஆயுசு நாட்கள்லயும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆழமான சத்தியத்தை நாங்கள் புரிவதற்கு என் தேவன் நீங்க கொடுத்திருக்கிற தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிற மெச்சோத்திருக்கிற ஆண்டவரே, எங்க எல்லாரையும் என் தேவன் ஆண்டவரே இந்த வெயிலின் தாக்கத்துக்கு ஆண்டவரே எங்களை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மை துதிக்கிற மெச்சோத்திருக்கிற ஆண்டவரே, இயேசு மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துக்கிட்டு இருந்ததுல லாஸ்ட் வீக்ல கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருந்தது ஐஸ்வர்யான் லாசர் அந்த ஓமையில பார்த்துட்டு இருந்தோம். அதுல கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அப்படியே அடுத்து இந்த வாரத்துக்கு போகலாம். இந்த வாரம் வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம்னு யோசித்தேன். ஏன்னா ஃபுல்லா இந்த வீக் கூட முடிச்சிடலாம் அப்படின்னு யோசித்தா அது ரொம்ப பெரிய கண்டென்ட்டா போற மாதிரி இருந்துச்சு. டைமிங் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கும், இல்லைன்னா கொஞ்சம் வேகமா ரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நெக்ஸ்ட் வீக் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பாதியும் நெக்ஸ்ட் வீக் பாதியமா பிரிச்சாச்சு அந்த இதை. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஸோ என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யவான் லாசருனுடைய ஓமையில இருக்கக்கூடிய அந்த ஆபிரகாமின் மடி, நரகம், அப்புறம் மரித்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கதையில இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அந்த காரியங்கள், இது எல்லாத்தையுமே வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்களுடைய டல்மூட்ல இருந்து எடுத்து பேசினாரே தவிர வேதாமத்துல இருந்து கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஓமைக்கான கதைய வேதாமத்துல இருந்து எடுக்காம பரிசேயர்களுடைய டல்மூட்ல இருந்து, அவங்க பின்பற்றக்கூடிய டல்மூட்ல இருந்து ஏன் எடுத்தாரு, இதுல இருந்து ஏன் எடுக்கல, அதுல இருந்து ஏன் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம். அதுக்கு வந்து நீதிமொழிகள் 26வது அதிகாரத்துல 4 மற்றும் 5 இந்த வசனத்தினுடைய அடிப்படையை பயன்படுத்தி அங்க சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுக்காத, கொடுத்தா நீயும் அவனை போல் ஆவாய்னா அவனை போல் நீயும் மூடனா இருப்ப அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுக்கலன்னா அவனுடைய பார்வைக்கு அவன் ஞானியா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இப்ப மூடனுக்கு வந்து அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடுக்க கூடாது, அப்படி கொடுக்கலன்னா அவன் பார்வைக்கு ஞானியா இருப்பான். அதனால அவனுடைய மதியினத்தின்படி அவன் கொடுக்காம வேற மாதிரி பதில் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. அதை தான் வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். எப்படின்னா தோராவை வந்து அவங்க பின்பற்றதே இல்லை, வெறும் மோசையோட ஆசனத்துல உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் அதுவே தவிர மற்றபடி அவங்க போதிக்கிறதோ அவங்க மக்களுக்கு அறிவுறுத்துறது சொல்றது அவங்க செயல்பாடுகள் இது எல்லாமே வந்து தோரால இருந்து செய்யாம அவங்க எல்லாருமே எதுல எடுத்தாங்கன்னா தல்மூடு, மிஷ்னா இந்த மாதிரி இதுல இருந்து அந்த ஒரு அடிப்படையில இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒரு இதே மாதிரியான ஒரு சூழலை வந்து பவுல் எப்படி கையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் வந்து அந்த ஓமையை வச்சு நம்ம பார்த்தோம். அந்த நீதிமொழிகளினுடைய வசனத்தை வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஓமையில வரக்கூடிய இந்த கதை, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வந்து தேவன் எதுல இருந்து எடுத்தார்னா அடிப்படையில தேவன் வெறுத்து எதிர்க்கிற அந்த டல்மூட்னுடைய கதைகள். இப்ப பரிசேயர்களை ஏன் அவர் வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்னார்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த ஆகமங்கள் இல்ல பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த தனாக் அதுல இருந்து எடுத்து செய்யாம அவங்க வந்து மிஷ்னா மற்றும் டல்மூட் இதெல்லாம் வச்சு செஞ்சனாலதான் அதுல இருக்கக்கூடிய உபதேசங்களை பண்றதுனால அவர்களுடைய உபதேசத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிடுறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி அவரு வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த டல்மூட். ஆனா அந்த காரியத்துல இருக்கக்கூடிய ஒரு கதை எடுத்து, அது ஒரு கட்டுக்கதை தான், அந்த கதையை எடுத்து இந்த ஓமையில ஏன் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்தது இது வந்து வேதாகம சத்தியமே கிடையாது, இதுக்கும் அடிப்படையில இருக்கக்கூடிய வேதாகம சத்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம். ஆனாலும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய கருத்து என்னன்னா
முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து ஒன்ஸ் இந்த கதையை அவர் எங்க இருந்துனா எடுத்துக்கிட்டோம், டல்மூட்ல இருந்து எங்க இருந்தா எடுத்துக்கிட்டோம், எடுத்து இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயிலா சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இது லூக்கால பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அதனால இதுவும் வந்து வேதாகம சத்தியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அடிப்படையில அந்த காரியங்கள் வந்து வேதாகம சத்தியத்துக்கு முரணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டாவது இந்த மாதிரி காரியங்கள் வந்து வசனத்துல இருக்கிறனால, வேதாகமத்துல உள்ள இந்த எழுத்துக்கள் இருக்கிறனால, இந்த கதை இருக்கிறனால இது வேதாகம சத்தியமா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இப்ப யோவான் சுவிசேஷத்துல வந்து யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா யூதருடைய பஸ்கா அப்படின்ற பேர்ல வருது. ஆனா தேவன் அந்த பெயர் தான் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அப்படி கொடுக்கல. அப்போ தேவன் அதற்கு கொடுத்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேவி ராகமத்துல வந்து இது கர்த்தருடைய பண்டிகை, கர்த்தருடைய பஸ்கா அப்படின்ற பேர் தான் வந்து தேவன் கொடுத்த பெயரா இருக்கு அந்த பண்டிகைக்கு. அது கர்த்தருடைய பண்டிகையா தான் இருந்தது. ஆனா இவங்க வந்து தங்களுடைய பெருமைக்காகவும், அது நம்ம எல்லாம் பார்த்தோம் எப்படி அவங்க எப்ப மாத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மனிதர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெயரா தான் வந்து அந்த கர்த்தருடைய பண்டிகைன்றத மாத்தி இவங்க தங்களுக்கு என்று யூதருடைய பண்டிகை அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க, யூதருடைய பஸ்கான்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் அது இதுல பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசும்போது அவங்க இருந்த ஆடியன்ஸ், அவங்க கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு அங்க பழக்கத்துல அவங்களுக்கு வழக்க சொல்லா இருந்தது வந்து அந்த வார்த்தை இருந்தனால அதை பயன்படுத்தி அவங்க கிட்ட பேசுறாரு. அதை இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு பதிவு பண்ணும்போது புதுசா மாத்தாம அங்க இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொல்லி அவங்களோட பேசினாரோ அதே வார்த்தைகள் அப்படியே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்படி பதிவு பண்ணப்பட்டனால அது வேத சத்தியமான்னு கேட்டா கிடையாது. வேத சத்தியம்ன்றது வந்து அது கர்த்தருடைய பண்டிகை, அது மாறாது. கர்த்தருடைய பண்டிகைன்றதை விட அதையும் பார்த்தோம், மொவேட் அப்படின்ற வார்த்தை. மொவேடுன்ற வார்த்தைக்கு வந்து குறிக்கப்பட்ட நேரம். அப்ப கர்த்தர் மனிதனோடு செய்யப்படுறதுக்கு குறிக்கப்பட்ட நேரம்னு சொல்லிட்டு 7 குறிக்கப்பட்ட நேரம் வருது. அந்த 7 குறிக்கப்பட்ட நேரம் வந்து நமக்கு இயேசு கிறிஸ்துவோட நிறைவேறுதல்ல வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் தெரியும் நமக்கு. பஸ்கா அவர் தான், புளிப்பில்லா அப்ப பண்டிகை அவரை வச்சுதான் அடக்கம் பண்ண வந்தது, அப்புறம் முதற்கனி பண்டிகை, பெந்தகோஸ்து பண்டிகை. ஸோ இது எல்லாமே வந்து ஃபீஸ்ட் அப்படின்றது வந்து மொவேடுன்ற வார்த்தை, அது கர்த்தருடைய நியமிக்கப்பட்ட அந்த நேரம் அப்படின்றது. அதுக்கும் யூதர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. யூதருடைய நியமிக்கப்பட்ட நேரம்னு அதை இவங்க மாத்திக்கிட்டாங்க, அதாவது அப்பாயிண்டட் டைம் ஃபீஸ்ட்ன்றத. இது வந்து வேத சத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் அதெல்லாம் தான். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதனுடைய பின்னணியும் இந்த ஓமைக்கு நோக்கம், இதை தவறா புரிஞ்சுக்கிட்டதுல என்னெல்லாம் காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து, அடுத்த வாரம் இந்த ஓமையினுடைய கரெக்டான விளக்கம் என்ன, இதுல இருக்க டீடைல்ஸ்க்கான விளக்கம் என்ன, கரெக்டானது என்னன்ட்டு நெக்ஸ்ட் வீக் பார்த்து நம்ம அதோட இந்த ஓமை இதை முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின் போது, இந்த ஓமையை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஓமைக்கு என்ன பின்னணியில இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஓமை வந்து லூக்கா 16வது அதிகாரத்துல இந்த ஓமை வருது. அந்த 16வது அதிகாரத்துல மொத்தம் எத்தனை ஓமைகள் இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல, லூக் 16ல, லூக்கா 16வது அதிகாரத்துல மொத்தம் எத்தனை ஓமைகள் வருது? யாராவது பைபிள் எடுத்து கூட டக்குன்னு பார்த்து கூட சொல்லுங்க. மொத்தம் 31 வசனம் இருக்கு அதுல. 3 ஓமையா? 3 இல்ல, 2. நம்ம இது முதல் ஒரு ஓமை இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி படிச்சோம், அநீதியான உக்கிரானக்காரன். அதுதான் வந்து முதல் வசனத்துல ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த முதல் வசனத்துல இருந்து இப்ப நம்ம அடுத்த கடைசி வசனத்தையும் படிப்போம் அந்த இதுல. ஸோ முதல் வசனத்துல இருந்து ஆரம்பிச்சு 13வது வசனம் வரைக்கும் அந்த உக்ரானக்காரன், அநீதி உள்ள உக்ரானக்காரனுடைய ஓமையை சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யவான் லாசரு, இந்த ஓமை எந்த வசனத்துல ஆரம்பிக்குது? யாராவது அப்படியே பார்த்து சொல்ல முடியுமா? சரி, நம்ம அதை படிக்க போறோம், அதனால அப்படியே நானே சொல்றேன். 19வது வசனத்துல ஆரம்பிக்குது. 19வது வசனத்துல பார்த்தோன்னா தான் இந்த ஐஸ்வர்யவான் லாசருனுடைய ஓமை ஆரம்பிக்குது. அது வந்து இந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் 31வது வசனம் வரைக்கும் போகுது. இப்ப
பெருசு பெருசா 2 ஓமைகள் இந்த அதிகாரத்துல இருக்கு. அநீதி உள்ள உக்ரானக்காரனுடைய ஓமை முதல் வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் இருக்கு. ஐஸ்வர்யான் மற்றும் லாசரு அந்த ஓமை வந்து 19வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் இருக்கு. இப்ப இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கு இல்லையா, இத சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஐஸ்வர்யான் மற்றும் லாசரனுடைய ஓமையவே வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான திறவுகோலே இந்த இடைப்பட்ட வசனங்கள் தான். அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்ப இந்த இடைப்பட்ட வசனத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு. 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை இப்ப நம்ம அதுல முதல் ஒவ்வொன்னா பார்த்துடலாம். இப்ப 16வது வசனத்தையே படிப்போம். லூக்கா இது 13வது வசனத்துல, லூக்கா 16வது அதிகாரத்துல 13வது வசனம் படிங்க. எந்த ஊழியக்காரனும் ம் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ம் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். ம். இந்த ஓமையை நம்ம டீட்டெயில்டாவே படிச்சிட்டோம். இதுல என்னென்ன சொல்ல வந்திருக்காரு, 2 நல்ல கருத்து, 2 இந்த மாதிரி கருத்து. இந்த ஓமை நெகட்டிவான ஓமை எடுத்து ஒரு பாசிட்டிவான காரியத்தை சொல்றாருன்னு சொல்லிட்டு இத படிக்கும் போது இந்த ஓமை யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். முதல் வசனத்துல இருக்கும். இந்த ஓமை யாருகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு? சீஷர்கள்கிட்ட. சீஷர்கள் கிட்ட. அப்ப இந்த இந்த ஓமைக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லை. இது யாருக்கு சொல்லப்பட்ட ஓமை கிடையாது, பரிசேயர்கள் கிட்ட சொல்லப்பட்ட ஓமை கிடையாது. இதை யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு? சீஷர்கள் கிட்ட தான் இந்த ஓமையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப இதை கான்டெக்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து இது சரியா புரியலன்னா அடுத்து மொத்தமா அந்த ஓமைக்கு வியாக்கியானமே நம்ம வேற மாதிரி பண்ணிடுவோம். எப்படி இந்த 10 கன்னிகைகள் ஓமையை வந்து நம்ம ரொம்ப நாள் அந்த ஹிஸ்டரி எங்க இருந்து, அதனுடைய பின்னணி எங்க இருந்து ஆரம்பிச்சிருது, எதுக்காக அந்த ஓமை சொல்லப்பட்டிருக்குன்ற நோக்கத்தை எடுத்து நம்ம அதுல இருந்து அந்த ஓமையை இன்டர்பிரேட் பண்ணாதான் கரெக்டான விளக்கம் தெரியும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓமைகளை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு பொதுவா எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப நம்ம இன்னும் நேரோட நோய் வரும்போது இந்த உக்ரானக்காரன் அநீதியான உக்ரானக்காரனுடைய ஓமையும் நம்ம படிச்சிட்டோம். அதனுடைய முடிவு வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சீஷர்களுக்கு சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 விஷயத்துக்கும் ஒன்னா ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உலக பொருட்களால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா விதத்திலையுமே வந்து உலக பொருளை காட்டிலும் நீங்க அதை இழந்தாச்சோ நீங்க வந்து தேவனுக்கு என்று ஊழியம் செய்யுங்க, சிநேகிதரை சம்பாதிங்க, ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இதனுடைய மொத்த கருத்தையுமே இந்த வசனத்துல சொல்லி முடிச்சாரு. இப்ப உலக பொருள் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்னெல்லாம் வரும்? யாரா சொல்ல முடியுமா? உலக பொருள் அப்படின்னும் போது பணம், பணம், ஆசைகள், ஆசை, பெருமை, எல்லாமே இது. எல்லாமே. அதாவது எல்லாமே டோட்டலா உலகத்திற்குரிய அந்த பெருமைக்கான காரியங்கள் எல்லாமே வந்து உலக பொருட்களோட சம்பந்தப்படுது. அப்ப இதுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்றார். ஒண்ணு உலக பொருள்லாம் நீ விட்டுட்டு அது மேல இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து அதுக்காக நீ பிரயாசப்படுறதை விட்டுட்டு தேவனுக்கு நீ செய்யணும், 2யும் ஒன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதோட இந்த ஓமையானது முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஓமை 13வது வசனத்தோட முடிஞ்சிருச்சு. இப்ப 14வது வசனம் படிங்க. இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இங்க பரிசேயர் கேட்டு இருக்கா, பரிசேயரும் கேட்டு இருக்கா? பரிசேயரும் கேட்டு. ஏன் அந்த பரிசேயரும் கேட்டு அப்படின்னு வருதுன்னா, இது சொல்லப்பட்டது யாருக்குன்னு பார்த்துட்டோம், சீஷர்களுக்கு. சோ சீஷர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இதுக்கும் பரிசேயர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பரிசேயர்களை நோக்கி இதை சொல்லவே இல்லை. சீஷர்களுக்கு அவங்கள வந்து நீங்க உங்க உலக பொருட்களால உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்திற்காக இதுக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்க ஒன்னா ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு அவரு எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு. இத வந்து சைட்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த பரிசேயர்கள் அவங்களும் இதை கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு போக்கஸ்ல இதை சொல்லல. இவைகளை பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு என்ன பண்ணாங்க, அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்ப பொருளாசைக்காரராகிய பரிசேயர்கள் அப்படின்னு சொல்றதுனால பரிசேயர்கள்லாம் பொருளாசை கொண்டவங்களா இருந்தாங்கன்னு தெளிவாயிருது இந்த வசனத்துல இருந்தே.
புரியுது இல்லையா? அதனாலதான் அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இங்க சொன்னதனுடைய நோக்கம் என்னதுன்னா, நீங்க உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒன்னா ஊழியம் செய்ய உங்களால முடியாது அப்படின்றாரு. அப்ப இத பொருளாசைக்காரராகிய பரிசேயர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா அவங்க தங்களை தேவனுடைய பிரதிநிதிகளா, நம்ம ஏற்கனவே பரிசேயர்கள்னா யாருன்னு பார்த்துட்டோம். பிரித்தெடுத்தவர்கள், ஹோலி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்றவங்களை பாவிகள்னு சொல்லிட்டு இவங்க தங்களை மேன்மையா நினைக்கிறது. பைபிள்ல நிறைய இன்சிடென்ட் இருக்கு. அந்த ஜெபம் பண்ற தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ணும் போது, நான் இப்படிப்பட்ட பாவி கிடையாது, நான் பரிசேயன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பரிசேயர்களுக்கு அந்த உலக பொருட்கள், பெருமை, இது எல்லாமே அவங்களுக்கு இருந்த காரணத்தினால இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சீஷர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை இவங்க கிட்ட சொல்லல. ஏன்னா இவங்க போக்கஸே கிடையாது அந்த இதுல. முதல் சொன்ன உவமையில பரிசேயர்கள் போக்கஸ்லயே இல்ல. சீஷர்கள் கிட்ட சொன்னதை இவங்க கேட்டுட்டு அதுக்கு அவங்க பண்ண ரெஸ்பான்ஸ் என்னது? அந்த 14வது வசனத்திலேயே பண்ணினார்கள். பரியாசம் பண்றாங்க. பரியாசம்னா கிண்டல் பண்றது. அப்ப இந்த வசனம் ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு அந்த ஓமைக்கான ஒரு முக்கியமான காரண வசனமா இருக்குது. இந்த வசனத்தினாலதான் அந்த ஓமையே சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன ஓமை சீஷர்களுக்கு சொன்னது, பரிசேயர்கள்கிட்ட பேசல அவரு. ஆனா அதை கேட்டுக்கிட்டு இருந்த பரிசேயர்கள் அவங்க பொருளாசை உள்ளவர்களா இருந்தனால, இது என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிருந்தா பரவாயில்ல, அவங்க பரியாசம் பண்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ அவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிண்டல் பண்ண பிறகு அவங்களுக்கான காரியமா தான் இது அடுத்து வரக்கூடிய காரியங்கள் சொல்லுது. அப்ப ஏன் இது காரண வசனம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பரியாசம் பண்றாங்க. எப்ப பரியாசம் பண்றாங்கன்னா, அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன டாபிக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் யாருக்கு அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்காரு? சீஷர்களுக்கு அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. சொல்லப்பட்ட பாயிண்ட்டை இவங்க கேட்டுட்டு அதுல இவங்களுக்கு ஒரு நக்கல் வருது. நக்கல் இயேசு கிறிஸ்துவை பரியாசம், கிண்டல் பண்றாங்க. அந்த மாதிரி இதுலதான் இந்த வசனங்கள், அடுத்த காரியங்கள் வருது. இப்ப அடுத்த இது நம்ம பார்த்தது 14வது வசனத்துல. அடுத்து உடனே 15வது வசனத்துல அவரு ஐஸ்வர்யவான் லாசரனுடைய உவமை ஆரம்பிச்சிட்டாரா இயேசு கிறிஸ்து? இல்லைங்க. இல்ல. நம்ம எத்தனாவது வசனத்துல அதை ஆரம்பிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்? 19வது வசனத்துலதான் ஆரம்பிக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஐஸ்வர்யவான் லாசரனுடைய உவமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 15, 16, 17, 18 இந்த வசனங்களை சொல்றாரு. அப்ப இந்த வசனங்கள் எதுக்கு பயன்படுதுன்னா, அடுத்து வரக்கூடிய உவமையை புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுது. இப்ப இவரு அந்த ஓமையை சொல்லியாச்சு, முடிச்சாச்சு 13வது வசனத்துல. 14வது வசனத்துல அதை கேட்டுக்கிட்டு இருந்த பரிசேயர்கள், பொருளாசைக்காரராகிய பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்றாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு இப்ப அடுத்தது என்னது? 15வது வசனம் படிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவன் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. சோ இப்ப 15வது வசனத்துல அவர் அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அப்ப இந்த 15வது வசனத்துல இருந்து இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை மாத்தி பரிசேயர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் அவர் அவர்களை நோக்கி. அப்ப பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? 15வது வசனத்துல பேசுறாரு சீஷர்கள் கிட்ட. அதுக்கு முன்னாடி 13 வரைக்கும் சீஷர்கள் கிட்ட பேசுறாரு. 15ல பரிசேயர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏன் பரிசேயர்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, 14வது இப்ப காரணம் புரிஞ்சிருச்சா? எதுக்காக இயேசு கிறிஸ்து அவர் அவர்களை நோக்கி அப்படின்னும் போது இது கீ. எதுக்காக சீஷர்கள்? இப்ப நம்ம 17வது, யாராவது பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, 17வது அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. லூக்கா 17ல முதல் வசனம். அது இதுல போடல. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, போதுமா. அதாவது இப்ப என்ன ஆச்சு? முதல் சீஷர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. 16வது முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து 16வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து 13 வரைக்கும் ஓமையா பேசுறாரு. பேசும்போது 14வது வசனத்துல
பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பரிசேயர்கள். பரியாசம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு 15வது வசனத்துல மறுபடியும் அந்த டோன் அங்கிருந்து மாத்தி சீஷர்கள் கிட்ட இருந்து அந்த பொருளாசைக்காரராக பரிசேயர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பரிசேயர்கள் கிட்ட இந்த ஓமை முடிவு வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அடுத்து 17:1 நம்ம பார்த்தோம். மறுபடியும் அவர் யார்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காரு? பேசுறாரு, சீஷர்கிட்ட பேசுறாரு. சீஷர்கள் கிட்ட பேச கண்டினியூ பண்ணிட்டாரு. அப்ப இந்த 15வது வசனத்துல இருந்து இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் யாருகிட்ட தான் பேசியிருக்காரு? ஈஸ்வரன். ஆஹா, இந்த 15வது வசனத்துல முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து சீஷர்கள் கிட்ட பேசிட்டு வர்றாரு. 14வது வசனத்துல பரிசேயர் இங்க கான்டெக்ட்லயே இல்ல, அவர் சீஷர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சீஷர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க நடுவுல இவங்க வந்து இவங்களும் கேட்டுட்டு இவரை பரியாசம் பண்றாங்க. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து சீஷர்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பரிசேயர்கள்கிட்ட பேசல. பரியாசம் பண்ண பிறகு 15வது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சு பரியாசம் பண்ண அந்த பரிசேயர்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது அந்த அதிகாரம் ஃபுல்லா பேசிட்டு அதோட முடிச்சுட்டு மறுபடியும் யார்கிட்ட தான் பேச ஆரம்பிச்சிட்டாரு? சீஷர்கள் கிட்ட தான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. அப்ப இது வரைக்கும் நமக்கு தெளிவா புரியுது. அப்ப இந்த 14 அதுக்கு முன்னாடி இந்த 14வது வசனத்துல அவரை பரியாசம் பண்ணி இந்த பொருளாசைக்காரர்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதுல இருந்து இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை விட்டுட்டு பரிசேயர்களுக்கு பதில் அளிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த வசனத்துல ஆரம்பிக்கும் போது எங்க வந்து முடிகிறாரு அப்படின்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாவே முடிச்சு 31வது வசனத்துலதான் முடிக்கிறாரு. இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? அவர்களை நோக்கி என்னன்னு சொல்றாரு? அவர்கள் மனுஷர் முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்டுகிறார்கள். அப்ப நீதிமான்றது எது? தேவனோடு சம்பந்தப்பட்டது. நான் தேவனுடைய மனிதன், தேவ மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்கள் முன்னாடி எப்படி காட்டுறாங்கன்னா நீங்க எல்லாம் பாவிகள் அப்படின்றதுதான் இது பரிசேயர்களுடைய கூற்று. சோ டைரக்டா அவங்களோட இது அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், ஆனா தேவனும் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மைக்காக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா, மனுஷருக்குள்ளே நீங்க மேன்மையா என்றீங்க, நான் ரொம்ப பெருமையா இருக்க மேன்மையா என்றீங்க, அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? உடனே ஊமை ஆரம்பிச்சிட்டா? இல்ல, இப்ப இவங்களை வந்து யாருன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. 15வது வசனத்துல பரிசேயர்கள் யார், தேவனுக்கும் அவங்களுக்கும் எப்படிப்பட்ட உறவுன்றாரு. நீங்க மனுஷருக்கு முன்பாக தான் நீதிமானா காட்டுறீங்க, தேவன் உங்களை இருதயத்தை பாக்குறாரு, மனுஷருக்குள்ளே நீங்க மேன்மை அண்ணப்படுறது வந்து தேவனுக்கு முன்னாடி அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைமைய ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பரியாசம் பண்ணின அந்த பொருளாசைக்காரராகிய பரிசேயர்களுக்கு அவங்க பரியாசம் பண்ணனால இந்த ஒரு காரியத்தை அவங்க கிண்டல் அடிச்ச உடனே நீ யார் ஆக்சுவலான்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்க சொல்லியிருக்காரு 15வது வசனத்துல. இப்ப அடுத்தது 16வது வசனம் 17வது வசனம், இது ரெண்டையும் சேர்த்து படிக்கலாம். 16, 17. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாய் இருக்கும். ஓகே, இப்ப சில கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இந்த 2 வசனங்களும் முன்னாடி வந்து அந்த ஓமைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த பொல்லாத உக்ரானக்காரனுடைய ஓமையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். உலக பொருட்களால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புத்தியாய் செய்தான்லாம் சொல்லி முடிக்கிறார் 13வது வசனம் வரைக்கும். அதை கேட்டு பரியாசம் பண்ணாங்க. அதுக்கு அவங்க யாருன்றத வந்து நீங்க இப்படி மனுஷர் முன்னாடி தெரிறீங்க, ஆனா தேவன் முன்னாடி நீங்க வந்து அருவருப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணி அதே பொருளாசைக்காரராக பரிசேயர்கிட்ட தான் பேசுறாரு. காரணம் என்ன? அவங்க பரியாசம் பண்ணாங்க இயேசு கிறிஸ்துவ. இப்ப நம்ம இங்க வந்து படிச்ச வசனம், நியாய பிரமாணம் தீர்க்கதரிசனம் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது, அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள், வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தின் உறுப்பவும் அவமாய் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வானமும் ஒழிந்து போனாலும் அது எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இந்த 2 வசனம் 16, 17 படிச்சோம் இல்லையா, இதுக்கும் இந்த முன்னாடி சொன்ன ஓமைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லாட்டி இன்னும் டைரக்டா இதுக்கும் அந்த ஓமையில சொல்லப்பட்ட அந்த பொருளாசை குறித்த காரியங்கள் தான் அந்த ஓமையில சொல்றாரு.
ஃபைனலா முடிக்கும் போது தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய ஒண்ணும் முடியாது, ஒன்னா செய்ய முடியாது, ஒரு பக்கத்து இன்னொன்னு நேசிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கும் இந்த வசனத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா? புரியுதா நான் கேக்குறது? கேக்குதா? புரியுதுண்ணா. கேக்குது தம்பி. இல்ல நீங்க யோசித்து சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த 16, 17 வசனத்துக்கும் முன்னாடி படிச்சதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கா, சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கான்றதுதான் கேள்வி. இல்லாத மாதிரி இருக்கு. வேற யாராவது? சம்பந்தம் இல்லண்ணா. சம்பந்தம் இல்ல. யாருக்காவது சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதா? முன்னாடி படிச்சதுக்கும் இதுக்கும், முன்னாடி உள்ள ஓமைக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதா? எல்லாருக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியுதா? சரி, ஓகே. இப்ப இதுல 16, 17 இந்த 2 வசனமும் வந்து பொருளாசை குறித்தோ அல்லது அந்த ஓமை சம்பந்தமாவோ சொல்லல. அப்ப எதை பத்தி சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், வேதாகமத்தினுடைய உறுதித்தன்மை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் போயிடும், ஆனா இந்த வசனங்கள் ஒழிந்து போவாதுன்னு சொல்லிட்டு வேதாகமத்தினுடைய உறுதித்தன்மை. அடுத்தது தேவனுடைய ராஜ்யம் பலவந்தமாய் இது பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுல யார் பிரவேசிப்பார்கள் அப்படின்ற காரியத்தை சொல்றாரு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை இந்த இடத்துல அந்த பொருளாசைக்காரராகிய பரிசேயர்கள், பரியாசம் பண்ண அந்த பரிசேயர்கள், அவர்களுக்கு பதிலாக அவங்களுக்கு ரிப்ளை தான் கொடுக்குறாரு. தேவன் முன்னாடி நீங்க அருவருப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, மனுஷருக்கு முன்னாடி நீங்க மேன்மையான்றீங்க, தேவனுக்கு முன்னாடி அருவருப்பா இருக்கு அப்படின்ற காரியத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லும் போது இந்த காரியத்தை சொல்றாரு. இது ஏன்னு தெரியுதா? சரி, அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம திரும்ப அதுக்கு வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப அடுத்து 18வது வசனமே சேர்த்து படிச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். இதே இதுல அடுத்த வசனம் 18வது வசனம் படிங்க. தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். இப்போ இந்த வசனத்துக்கும் முன்னாடி இப்ப 2 வசனம் படிச்சோம் இல்லையா? நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், தேவனுடைய ராஜ்யம், அதுல யார் பிரவேசிப்பார்கள், தேவனுடைய வசனம் ஒன்றும் அவமாய் போவாது, வானம் பூமி வந்து போனாலும் இது போவாதுன்னு சொன்ன இந்த காரியத்துக்கும் இந்த வசனத்துக்கும் தன் மனைவியை தள்ளி விட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்க இந்த வசனத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இந்த வசனத்துக்கும் அந்த முன்னாடி சொன்ன ஓமை பொருளாசைக்காரர்கள் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல சார். இல்ல. அப்போ இது சரியா புரியாதனால என்ன ஆகுது, இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் இதுல இருந்து தான் வருது. நம்ம அதையும் அப்படி பார்ப்போம். இப்ப இந்த 18வது வசனத்துல வந்து மனையை தள்ளிவிட்டு வேற ஒரு விவாதம் இதெல்லாம் போட்டிருக்கு. இத குறித்து பேசுறாரு. இதுக்கு அடுத்தது 19வது வசனம் வருது. 19வது வசனத்துல மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிருது? ஐஸ்வர்யவான் மற்றும் லாசருனுடைய ஓமையை அங்க ஆரம்பிச்சிடுறாரு. கரெக்ட் தானே? இப்ப கேள்வி என்ன, இந்த 16ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வசனங்கள், ஏன்னா 15வது வசனம் என்னன்னு பார்த்துட்டோம். 15வது வசனம் வந்து நீங்க மனுஷருக்கு முன்பாக மேன்மையா என்றது வந்து தேவனுக்கு முன்னாடி அருவருப்பா இருக்கு, தேவன் உங்களை இருதயத்தை தான் பாக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைமையை சொல்லிட்டாரு. அப்ப 15வது வசனம் ஓகே. 16, 17, 18 இந்த 3 வசனத்துல 16, 17ல ஒரு விஷயத்த சொல்றாரு, 18ல ஒரு தனி விஷயத்த சொல்றாரு. புரியுது இல்லையா? அநீதி உள்ள உக்ரானக்காரனுடைய ஓமைக்கோ அல்லது ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரின் ஓமைக்கோ ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த சொல்லியிருக்க 3 வசனத்துக்கு நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா, 16, 17, 18 இந்த வசனங்களுக்கும் அநீதி உள்ள உக்ரானக்காரனுக்கோ அல்லது ஐஸ்வர்யவான் மற்றும் லாசருனுடைய ஓமைக்கோ ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லைங்க. சம்பந்தமே இல்லை. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல வந்து 16, 18 இந்த 2 வசனங்கள் 16ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல பொருளாசை குறித்தோ எந்த சம்பந்தமே இல்லை. 2வது இவங்க நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், தேவனுடைய ராஜ்யம் இதெல்லாத்தையும் குறிச்சு, தள்ளி விடுறது குறிச்சு எல்லாத்தையும் குறிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இவரு. அப்போ
இயேசு கிறிஸ்து வந்து பொருளாசைக்காரராகிய பரிசேயரிடத்துல பேசும்போது அங்க இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன ஆரம்பிக்கிறாரு? முதல் வந்து அவங்களுடைய நிலைமை சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். 15வது வசனத்துல அவங்களுடைய நிலைமையை சொல்றாரு. நீங்க வந்து மனுஷருக்கு முன்பாக மேன்மையா என்றீங்க, தேவன் முன்னாடி அருவருப்பா இருக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்து 16வது வசனத்துல அந்த பொருளாசைக்காரராகிய பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ண பிறகு அவங்க கிட்ட சொல்ற முதல் காரியம் என்னன்னா, நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்க திடீர்னு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் விஷயம் அதை ஏன் சொன்னார் அவங்களுக்கு. ரெண்டாவது, அப்படி நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், தேவனுடைய ராஜ்யம் குறித்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் டாபிக் அப்படியே மாத்தி திடீர்னு தள்ளி விடுதலை குறித்து, விவாகரத்து, அப்படி விவாகம் பண்றது, வேசித்தனம், விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப இங்க என்னதான் சொல்ல வராரு? ஏன்னா இந்த கான்டெக்ட் வந்து எதை பத்தி இருக்கு? இந்த மொத்த அதிகாரமே கான்டெக்ட் எதை பத்தி வருதுன்னா, யாராவது சொல்ல முடியுமா எதை பத்தின கான்டெக்ட்ல இந்த முதல் ஓமை வந்து ரெண்டாவது ஓமையும் எதுல வருதுன்ட்டு அந்த கான்டெக்ட் புரிஞ்சதை சொல்லுங்க யாராவது. நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இந்த பொருளாசையை குறிச்சு பொருளாசையை குறிச்சு. அப்போ முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் அந்த ஓமை ஆரம்பிக்கும் போது கான்டெக்டே என்னன்னா, பொருளாசைக்கும் தேவனுக்கும் ஒன்னா ஊழியம் செய்ய முடியாதுன்றது அந்த கான்டெக்ட் வருது. அடுத்தது ஐஸ்வர்யவான் லாசருன்னு பார்த்தாலும் ஐஸ்வர்யவான் என்னது கான்டெக்ட் வந்து அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரம்னு போட்டு நம்ம படிச்சோம். அது வந்து எந்த அளவுக்கு அவன் ஐஸ்வர்யவனா இருந்தான் அப்படின்றத காட்டுறதுக்கு. அப்ப அங்கேயும் வந்து பொருள் காரியமும் அந்த மற்ற காரியங்களும் தான் வந்து சேர்ந்து வர்ற மாதிரி வருது. புரியுது இல்லையா? அப்ப இந்த மொத்தம் 16வது அதிகாரமே டோட்டலா எதை பத்தி தான் உள்ள டீல் ஆகுதுன்னா, ஐஸ்வர்யவான், பணம், உலக பொருட்கள், இதை வச்சு நம்ம வந்து அதுதான் பேசிக் கான்செப்டா இருக்கு மற்ற காரியங்களை காட்டிலும். அப்ப இதுக்கு நடுவுல இந்த கான்டெக்ட்ல இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு நடுவுல திடீர்னு இந்த பொருளாசையோ இல்ல இந்த ஐஸ்வர்யமோ இதை பத்தியெல்லாம் சம்பந்தமே இல்லாம இதையும் யாருக்கிட்ட சொல்றாருன்னா, பொருளாசைக்காரராகிய பரிசேயர்கள் கிட்ட இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ண பிறகு அவங்களுக்கு சொல்லும் போது நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், தேவனுடைய ராஜ்யம், இந்த விவரத்தெல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம விவாகரத்து பண்றது, தள்ளி விடுதல், அதனுடைய காரியங்கள், அது வந்து விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுறாரு. புரியுது இல்லையா? இப்ப இது வந்து உங்களுக்கு ஆடா தெரியுதா? தனியா இது மட்டும் நடுவுல முன்னாடி உள்ள ஓமைக்கும் சம்பந்தம் இல்லாம பின்னாடி உள்ள ஓமைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? ஏன்னா இது வந்து புரிஞ்சாதான், ஏன்னா இது புரியாதனாலதான் இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமையை வச்சு ஏகப்பட்ட தப்பான டாக்டரின் இன்னைக்கு மரிச்சோடனே நரகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அதுன்னு ஏகப்பட்ட காரியங்கள் வந்ததுக்கு காரணம் இந்த நடுப்பட்ட ஒரு 4-5 வசனம் சரியா புரியாதனாலதான். இதை எப்படி பண்ணிட்டாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இந்த 16-17 வசனம் இருக்கு இல்லையா, மறுபடியும் அதுல இருந்தே போய் வருவோம். எதுக்காக இதை சொன்னாருன்னு பாக்குறதுக்கு. மறுபடியும் படிங்க 16-17 2 வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதா இருக்கும். ஓகே, இப்ப இதுதான் இந்த வசனம். இப்ப இந்த வசனத்தை வந்து நம்ம பிரிச்சோம்னா இந்த 2 வசனம் வந்து தனியா ஒரு காரியம் இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து இந்த விபச்சாரத்தை பத்தி பேசுறது, தள்ளி விடுதலை பத்தி பேசுறது தனியா ஒரு துண்டா இருக்கு. அப்ப இதுக்கும் முன்னாடி உள்ளதுக்கும் பின்னாடி உள்ளதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. 18வது வசனத்துக்கும் இந்த வசனங்களுக்கும் மற்ற வசனங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பேசுற மாதிரி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, முதல் விஷயம் 4 விஷயம் சொல்றாரு. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? பாயிண்டா ஞாபகம் வச்சுக்குவோம். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனமும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அப்புறம் அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். 3 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. 4வதுல வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானம் பூமி ஒழிந்து போவது எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஏன் சொல்றாரு. 4 பாயிண்ட் வந்திருக்கு. 4 பாயிண்ட் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்பதான் இது புரியும் எதுக்காகன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு.
சோ நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் எதை குறிக்குது? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு. அப்ப நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் ரெண்டும் சேர்ந்ததுதான் பழைய ஏற்பாட்டு வேதாகமம். ஏன்னா எங்க பைபிள்ல வந்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுதுன்னா அது வந்து பழைய ஏற்பாட்டு வேதத்தை தான் சொல்லுது. அப்ப இது வந்து வேதாகமத்தை குறிக்குது. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா அவங்களுடைய பாஷையில தனாக், அந்த தோரா இதெல்லாம் உள்ளடக்கி அந்த தனாக் அப்படின்ற அந்த பழைய ஏற்பாடை தான் இது குறிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் யோவான் வரைக்கும் வழி வந்ததுன்னா பழைய ஏற்பாடு வந்து எது வரைக்கும் வந்திருக்கு? யோவான் வரைக்கும் பழைய ஏற்பாடு வந்திருக்கு. நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் சேர்ந்த பழைய ஏற்பாடு யோவான் வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது பரிசேயர்கள். ஆக்சுவலா அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல பரிசேயர்கள் பின்பற்றின காரியங்கள் என்னது? அவங்க எதை பின்பற்றினாங்க? கிருஷ்ணா. அப்ப பரிசேயர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தையோ தனாக்குக்கோ முக்கியத்துவம் கொடுக்கல. அதுதான் அங்க பிரச்சனையே. ஏன்னா நம்ம இந்த சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷங்கள்லயும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல யாருக்கும் பிரச்சனைன்னா பரிசேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அவங்கள வெள்ளையடிக்கப்பட்ட கல்றைன்னுவாரு. அவங்களுடைய உபதேசத்தை புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு இவங்க அவரை கொலை செய்ய வகை தேடுவாங்க. ஹலோ, ஓகே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சுவிசேஷங்கள் மொத்தமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கும் பரிசேயர்களுக்கும் உள்ள பிரச்சனையே இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதுக்கான காரணம். பரிசேயர்கள்னா யார்? அவங்க எதை பின்பற்றினாங்க? மிஷ்னா, டல்மூட், அப்புறம் அந்த காரியங்கள்ல இருந்து உதாரணத்துக்கு நிறைய எடுத்து பார்த்தோம். கை கழுவுதலுடையது, தாய் தகப்பன்மார் கனம் பண்ணலன்னா அதை நீங்க காணிக்கையா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்படி நிறைய காரியங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு வந்தோம். இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவ்வளோ பேக்ரவுண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு ஈஸியா தெரியுது பரிசேயர்கள் எதை பின்பற்றினார்கள் அப்படின்னும் போது பரிசேயர்கள் வந்து மிஷ்னா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கொடுக்காத ஒரு வாய்வழி தோரா. அது வந்து ஒவ்வொருத்தரா வாய் வழியா சொல்லி கடைசியா பதிவு பண்ணப்பட்ட ஒரு வாய்வழி தோரா அப்படின்னு சொல்றாங்க மிஷ்னா அப்படின்றத. அடுத்தது பாபிலோனிய கலாச்சாரத்தின் அடிப்படையில ரபிகளுடைய கருத்தெல்லாம் சேர்த்து ஒரு டல்மூட் உண்டாக்குறாங்க. ரெண்டாவது எருசலேம்ல இருந்தும் அந்த மாதிரி ஒண்ணு உண்டாக்கியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரபிகளுடைய கருத்துக்கள். அவங்க வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய போதனைகள். கை கழுவுதல் உதாரணத்துக்கு, உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்கன்னா சும்மா டேப்ல கழுவுறது இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு ஒரு தனி ஜக், அது பிடி, அந்த எப்படி பண்ணணும் அந்த காரியங்கள்லாம் பார்த்தோம். அப்ப இது வந்து பிரமாணத்துல கொடுக்கப்பட்டிருக்கானா? கிடையாது. அப்ப தேவனுடைய பிரமாணத்திற்கு மேல அவங்க அதை கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க, அவங்க அதை ஆல்டர் பண்ணி இவங்க மனிதர்கள் தங்களுடைய காரியங்களெல்லாம் சேர்த்து அவங்க பிரமாணமா கொடுத்து அதை வந்து மக்கள் பின்பற்றணும்னு சொல்றாங்க. அதை தான் அவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கோ தேவனுடைய ஆகமங்களுக்கோ அந்த தோராக்கோ வேல்யூ கொடுக்கல, தனாக்கு வேல்யூ கொடுக்கல. அவங்க கொடுத்த வேல்யூ வந்து மிஷ்னா மற்றும் டல்மூட் இதை பின்பற்றி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனம் அந்த புத்தகங்களை தான் பழைய ஏற்பாடை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. இந்த காரணத்தை விளக்குறதுக்கு தான் இவங்களுக்கு உதாரணமா என்ன சொல்றாருன்னா அடுத்த வசனத்துல விவாகரத்தை குறித்து சொல்றாரு. தள்ளி விடுதலின் பிரமாணத்தை வந்து எப்படி மாத்தினாங்க அப்படின்னா டல்மூட் அடிப்படையில லகுவாக்கிட்டாங்க. நம்ம இங்க மட்டும் இல்ல, இந்த இடத்துல மட்டும் இல்ல, காஸ்பல்ஸ்ல சுவிசேஷங்கள்ல அங்கங்க பார்த்தோம்னா பரிசேயர்கள் வந்து விவாகரத்தை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப கேட்பாங்க. நிறைய இதுல அந்த மாதிரி வரும், படிச்சு பார்த்தோம்னா. ஏன் இது ஒரு இஷ்யூவா வந்துகிட்டு இருக்கு? ரெண்டாவது இயேசு கிறிஸ்து இங்க ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து தோராவை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டுட்டு டல்மூடின் அடிப்படையில அவங்களுடைய செய்கை கிரியை எல்லாமே அதனுடைய அடிப்படையில தான் இருக்கு. அந்த காரியங்கள் நீங்க டல்மூட்ல இருந்து எடுத்து இப்படி செய்றீங்கன்றதுக்கு அவர்களுக்கு அறிவுறுத்துறதுக்கு உதாரணமா எடுத்து காட்டப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த விவாகரத்தை குறிச்சதான காரியம். அதை பத்தி பேசுறதுக்கு அப்போ இதுல வந்து தள்ளி விடுதல் அப்படின்றத குறித்து அந்த தேவ பிரமாணம் இருக்கு, வேத பிரமாணங்கள் இருக்கு. தள்ளி விடுதல்னா என்ன, தள்ளுதற்சிட்டு கொடுத்து என்ன முகாந்திரத்தில் தள்ளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டுல ஆகமத்துல கொடுத்துருக்கு. அது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு டல்மூட் அடிப்படையில அதை எளிதாக்கி யார் வேணா எப்படி வேணா டைவர்ஸ் பண்ணலாம், ரீமேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுமனை இது பண்றதுக்கு, திரும்ப ரீமேரேஜ் பண்றதுக்கு, அதே மாதிரி தள்ளி விட்டவங்க வேறொரு விவாகம் பண்றது அதையுமே வந்து லகுவாக்கிட்டாங்க. அதை எளிதாக்குனது மட்டும் இல்லாம அதை பெருமையா கருதுனாங்க அந்த டைம்ல.
மனைவியை தள்ளி விடுறதையும் பெருமையா நினைச்சாங்க, வேற ஒருத்தர் மனைவியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறதையும் பெருமையா நினைச்சாங்க. ஏன்னா நாங்க வந்து சொசைட்டில மேலானவர்கள், நாங்க வச்சதுதான் அப்படின்ற மாதிரியான காரியங்கள். இதெல்லாம் எங்க இருந்து டீச்சிங் வந்துச்சுன்னா டல்மூட்ல இருந்து வருது. அப்ப வேதாமம் இத வந்து என்னன்னு சொல்லுது, இப்படி தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளணும்னா அதுக்கு இந்த முகாந்திரங்கள் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இது இல்லைன்னா அப்படி விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஒரு காரியத்தை வந்து லகுவாக்கி அந்த வேத சத்தியத்துல இருந்து மாத்தி அவங்க வந்து இத பெருமையா கருதி இதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப இது வந்து மற்ற காஸ்பல்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அப்பப்ப இந்த கேள்விகள் வரும், நிறைய இடங்கள்ல வந்துகிட்டே இருக்கும். நான் எல்லாம் ரெஃபரன்ஸ் போட்டோம்னா ரொம்ப ஜாஸ்தியாயிரும் தான் அது போடலை. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும், காஸ்பல்ஸ்ல எங்கெல்லாம் வந்து இந்த விவாகரத்து குறித்து இது ஒரு இஷ்யூவாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அப்ப இருந்த பரிசேயர்கள் வந்து இதை வந்து லகுவாக்கி இவங்க விவாகரத்து பண்றதையும் மற்றவங்க விவாகரத்து பண்ணவங்களை ரீமேரேஜ் பண்றதையும் லகுவாக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதை வலியுறுத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த தள்ளி விடுதலின் பிரமாணத்தை ஒரு உதாரணமா இங்க சொல்றாரு. புரியுது இல்லையா? இப்ப நம்ம வந்து பேசிக்கா என்னன்னு புரியுதுண்ணா. பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இது புரியாம அநேக என்ன பண்றாங்கன்னா, இந்த பைபிள்லயே வந்து நம்ம ஆட்களா இருக்கட்டும், இல்ல இந்த பைபிளே வந்து நிறைய இந்த ஹெட்டிங் போட்ட பைபிள்லாம் இருக்கும். அந்த ஹெட்டிங் போட்ட பைபிள்ல எடுத்தோம்னா கோட்டா பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து மேல வந்து டிஸ்ஆனஸ்ட் சர்வன்ட் அந்த இது இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது 14வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா ராஜ்யத்தை குறித்ததான பிரமாணங்கள், த லா ஆஃப் அண்ட் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இருக்கும். நியாய பிரமாணம் தேவனுடைய ராஜ்யத்தையும் குறித்து இங்க பேசியிருக்காருன்னு. 18வது வசனத்துக்கு டைவர்ஸ் அண்ட் ரீமேரேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க தலைப்பு. இதெல்லாம் துண்டு துண்டா பிரிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாமே தனித்தனியா ஏதோ ஒன்றது. அப்போ அடிப்படையில அவங்க என்ன பார்க்க மறந்துட்டாங்க அப்படின்னா, இந்த 14ல இருந்து 17 வரைக்கும், இல்ல 15ல இருந்து 17, இந்த 16 17 நம்ம பார்த்தோம். 15ல ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்றாரு, 16 17ல நியாய பிரமாணத்தையும் ராஜ்யத்தையும் குறித்து யார் பிரவேசிப்பார்னு பேசுறாரு, 18ல டைவர்ஸை பத்தி பேசுறாரு, ரீமேரேஜ் பத்தி பேசுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்துட்டு போட்டிருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பண்ண பிறகு ஏன் பரியாசம் பண்ணாங்கன்னா, பொருளாசை குறித்து இது பண்ணும்போது பரியாசம் பண்றாங்க. அவர்களுக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு போய் டைரக்டா எடுத்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இல்லை. நியாய பிரமாணம்னா என்ன, தீர்க்க தரிசனம் நியாய பிரமாணம் இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அந்தந்த காரியங்களுக்கு உபதேசம் பண்ணல. அப்ப அதை சொன்னதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எங்க இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 14வது வசனத்துல அவர்களை நோக்கி அப்படின்னு ஆரம்பிச்சது. ஏன் அவர்களை நோக்கி பேசுறாரு அப்படின்னு பார்த்துட்டோம். அவர்கள் பரியாசம் பண்ணார்கள். பரியாசம் பண்ணனால இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, முதல் விஷயம், நீங்க மனுஷருக்கு முன்னாடி மேன்மையா என்றீங்க, ஆனா தேவனுக்கு முன்னாடி அருவருப்பா இருக்கு. தேவன் உங்களை இருதயத்தை பார்க்கிறார். அவங்க நிலைமையை சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது 16 17ல வேதாகமத்தினுடைய நியாய பிரமாணம், அடுத்தது தீர்க்க தரிசனம், இது ரெண்டுனுடைய இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. ஏன் அதை சொல்றாருன்னா, பரிசேயர்கள் அதை தள்ளி விட்டாங்க. அதை தள்ளி விட்டுட்டு நியாய பிரமாணத்துக்கும் முக்கியத்துவம் கிடையாது, தீர்க்க தரிசனத்துக்கும் முக்கியத்துவம் கிடையாது. அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவ அந்த காலத்துல பரிசேயர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு? போனார் அந்த டல்மூடுக்கும் மிஷ்னாக்கும் தல்முடுக்கும் மிஷ்னாக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, எதுக்காக? டல்மூடுக்கும் மிஷ்னாக்கும் தான் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர அதுல இருக்க காரியங்களை பின்பற்றினாங்க. அது வந்து இயேசு கிறிஸ்து வெறுத்து அதை வந்து புளித்த மாவுன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சோ அப்ப அவங்களுக்கு வந்து எதை சொல்ல வராரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அப்படின்ற பழைய ஏற்பாடு இருக்கு இல்லையா, நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம், அந்த பழைய ஏற்பாடு வந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் வந்துருச்சு. அது முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம், நீங்க எல்லாம் போவன் இருக்கீங்களே, யோசிச்சுட்டு இருக்கீங்களே, தேவனுடைய ராஜ்யம் அது அந்த டைம்ல வந்துருச்சு. யாவரும் அதுல பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள் அப்படின்றாரு. அப்ப இதுல அந்த முதல் வசனத்துல வந்து சொல்றது வந்து அவங்களுக்கு தனாக், அந்த பழைய ஏற்பாடு அது வந்து இருக்கு. அது எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னா யோவான் ஸ்நானம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அப்பயே வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கான என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருச்சு.
இப்ப இது ரைட் டிவிஷன் தெரியாதவங்களுக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறோமா இல்ல 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க, இதுன்னு நம்ம இப்ப போக வேண்டாம், அது தனியா பார்ப்போம். ஆனா அந்த டைம்ல அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமா அறிவிக்கிறாங்க. அந்த சுவிசேஷமா அறிவிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யம், இததான் சீஷர்களும் போயிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கிச்சாங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்சாரு எல்லாருமே. அதுல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசி இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் தான் ராஜா அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்கள் யாவரும் பலவந்தமாய் அதிலே பிரவேசித்தார்கள். எல்லாம் வேக வேகமா நடக்குது, போர்ஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் அதுல உள்ள பிரவேசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க எப்படி இருக்காங்க? பரிசேயர்கள் வந்து தல்மூடையும் மிஷ்னாவையும் பயன்படுத்திக்கிட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் மாத்தி சொல்லிக்கிட்டு இவங்க வந்து எல்லாவற்றையும் வேதத்திற்கு புறம்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எம்பசைஸ் பண்றதுக்கு நீ மனுஷனுக்கு முன்னாடிதான் மேன்மையா இருக்கிற, தேவனும் இருதயத்தை பார்க்கறார், நீ அவர் முன்னாடி அருவருப்பா இருக்கிற அப்படின்ற காரியத்தை சொல்லிட்டு நீ தள்ளின வேதாகமத்துல ஒரு காரியமும் அவமாய் போவாது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தினுடைய உறுதித்தன்மையை அடுத்த வசனத்துல சொல்றாரு. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பும் அவமாய் போவதில்லை அப்படின்ட்டு. அது போறதை பார்க்கல, வானமும் பூமியும் ஒழிந்து போறது ஈஸியா இருக்கும் அப்படின்னா வேத வாக்கியத்திற்கான இம்பார்ட்டன்ஸை தராரு. ராஜ்யத்துல இப்ப வந்து எல்லாரும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பலவந்தமா இதுல போறாங்க. இதுல ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு இது பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. ஓகே, இப்ப அடுத்தது இது வரைக்கும் புரியுது இல்லையா எதுக்காக இதை சொல்லிட்டு வந்தாருன்னு? பிரதர் புரியுதுங்களா? ராஜ்யத்துக்குள்ள பலவந்தமா பிரவேசிக்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அது எனக்கு கொஞ்சம் புரியுது. இல்ல, ராஜ்யத்தில் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னும் போது அப்ப சுவிசேஷமா எது அறிவிக்கப்படுது அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ டைம் வந்து ரொம்ப ஷார்ட், சமீபமாய் வந்துருச்சுன்றாரு, கையருகே வந்துருச்சு அப்படின்றாங்க தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லிட்டு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமா வந்துருச்சு அப்படின்னும் போது அவங்க எல்லாரும் பலவந்தமாய்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படின்னும் போது அது வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கான்சியஸ்ல, ஏன்னா வேக வேகமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் ஏத்துக்கொண்ட எல்லாருமே அதுல ஃபோர்ஸ்ஃபுல்லா என்டர் ஆகுறாங்க அப்படின்றது தான் பலவந்தமாய் அப்படின்னும் போது. யாரும் வந்து அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லானா அது வந்து ப்ரெஷர் பண்ணி ஏத்துக்கோங்கன்றது கிடையாது, அது வந்து டைம் பீரியட். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்துருச்சு, அதனால எல்லாரும் வேக வேகமா அதுல நுழையிறாங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். புரியுது இல்லையா? ஓகே ஓகே. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் இருக்கு, 2000 வருஷம் கிருபையின் காலம் தாண்டி போய்கிட்டு இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு டேட்ல அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மேசியா வருவார்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மேசியா வந்துட்டாரு. மேசியா வந்த உடனே அது முதல், ஏன்னா யோவான் ஸ்நானன் வரைக்கும் ஏன் அதுனா யோவான் ஸ்நானன் தான் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தி மேசியாவுக்கு, அதாவது மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கு, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் மேசியா வந்துட்டாரு, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அப்ப டைம் பீரியட் மேசியாவே, ஏன்னா அதுக்கு முன்னாடி 400 வருஷங்களா அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லப்பட்டு வந்திருக்கு. நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அதை நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து பத்தி தான் சொல்லியிருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. அப்ப இது எல்லாமே சொல்லப்பட்டது வந்து வரப்போகிற ராஜ்யத்தையும் ராஜாவையும் குறித்து, மேசியாவையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்து. அப்ப அவர் வந்த பிறகு அது கை முன்னாடி இருக்கு, அதனால அதுல எல்லாருமே வந்து டைம் பீரியட் ஷார்ட் ஆயிடுச்சுன்றதுனால ஃபோர்ஸ்ஃபுல்லா அதுல எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தை வருது. புரியுது இல்லையா சிஸ்டர்? புரியுது தம்பி. சோ இப்ப எதுக்காக இது சொல்றாரு அப்படின்னும் போது, இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தனியா ஒரு டீச்சிங்கோ, அதே மாதிரி அந்த விவாகரத்தும் ரீமேரேஜ், மறுபடியும் அவங்கள விவாகம் பண்றது வந்து விபச்சாரம்னு சொல்லிட்டு அதை டைவர்ஸ் அண்ட் ரீமேரேஜை பத்தின தனி டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சேர்க்கல. அப்ப அது நோக்கம் கிடையாது. ஏன்னா இப்ப கான்டெக்ஸ்டே வந்து பொருளாசையை பத்தியும் அதுக்காக கிண்டல் பண்ண பரிசேயர்கள்கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போதே வந்து அவங்க யார் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தையும் வேத வாக்கியங்களையும் அது கவலைப்படாம மிஷ்னாவையும் டல்மூடையும் பின்பற்றி, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையாவே இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கும் பரிசேயர்களுக்கு பஞ்சாயத்தே அதுதான். அப்ப அதை டைரக்டா போக்கஸ் பண்ணி அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க மனுஷக்கு முன்னாடி மேன்மையா இருக்கீங்க, தேவன் உங்களை அருவருக்கிறார், உங்களை இருதயங்களை பாக்குறாரு. அதை சொல்லிட்டு அடுத்தது நீங்க தள்ளி வைக்கிற நியாய பிரமாணமானது,
அது எவ்வளவு வேல்யூ உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானன் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்துச்சு. அது முதற்கொண்டு என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, மேசியாவை குறித்து அது வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யம் இப்ப பிரசங்கிக்கப்படுது, எல்லாரும் விசுவாசிக்கிற எல்லாரும் அதுல பலவந்தமாய் உள்ள நுழையிறாங்க அப்படின்ற சொல்றாரு. அப்ப இதனுடைய சொல்லிட்டு இது வந்து மாறாத ஒரு விஷயம். வேத வசனத்துல இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவாது. அப்படி ஒழிந்து போறதை பார்க்கல வானம் பூமி ஒழிந்து போயிடும், அது எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய டோட்டல் கான்செப்ட், இந்த 2 வசனத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா, வேத வசனங்கள் எவ்வளவு வலிமையானது, அதனுடைய ஸ்திரத்தன்மையும் அதை பின்பற்றணும் அப்படின்றதும், அது வந்து மேசியாவை குறித்தோ ராஜ்யத்தை குறித்தோ சொல்லிருந்துச்சு. அந்த மேசியா இயேசு கிறிஸ்து தான். அந்த ராஜ்யம் இப்ப பிரசங்கிக்கப்படுது, எல்லாரும் அதை விசுவாசத்து உள்ள போறாங்க அப்படின்ற பாயிண்ட சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா, அதை பின்பற்றாத தல்மூடையும் மிஷ்னாவையும் பின்பற்றுகிறவங்களுக்கு இதனுடைய உறுதித்தன்மையை ஒரு தடவை சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது இந்த டைவர்ஸ் ரீமேரேஜ், இதை ஏன் சொல்றாரு அப்படின்னும் போது அவங்க வந்து எப்படி லகுவாக்கியிருக்காங்கன்னு, உதாரணத்துக்கு அந்த கை கழுவுறத சொன்னாரு இதுக்கு முன்னாடி காரியங்கள்ல. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், தாய் தகப்பன்மாரை நீ கனம் பண்ணலன்னா அதுக்கு பதிலா நீ வந்து காணிக்க கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய டீச்சிங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்தோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு மாத்தி தப்பா இவங்க போட்ட ஒரு டீச்சிங் தான் இந்த டைவர்ஸ் அண்ட் ரீமேரேஜுக்கான உபதேசம். அப்ப இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா அந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா தனியா வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு டைவர்ஸ் ரீமேரேஜினுடைய டீச்சிங்க அந்த இடத்துல சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஓமையும் பொருளாசை குறிச்சது, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஓமையும் ஐஸ்வர்யவான் வச்சு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி சொல்றாரு. அப்ப ரெண்டுமே பினான்ஸோட சம்பந்தப்பட்டது. இதுக்கும் டைவர்ஸ் ரீமேரேஜுக்கும் சம்பந்தமே கிடையாது, நடுவுல குறுக்குல தனியா. அப்ப இந்த வசனம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இந்த கான்டெக்ட் புரிஞ்சாதான் வரும். கான்டெக்ட் என்னது? அடிப்படையில இவங்க வந்து மிஷ்னாவையும் தல்மூடையும் பின்பற்றுறாங்க. அதை தான் காஸ்பல்ஸ் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை எதிர்க்கிறதுக்கான காரணம். இவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும்னு சொல்லிட்டு பரிசேயர்கள் வகை தேடிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் மொத்தம் அந்த எல்லா காஸ்பல்லையும் எல்லா பிரச்சனையிலும் இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தான் அது இன்னும் கிளியராகவே புரிய ஆரம்பிக்கும். அப்ப இதுதான் அடிப்படை பிரச்சனை. இப்ப இவங்க பரியாசம் பண்ண உடனே டைரக்டா அந்த கீ பாயிண்ட்லயே டச் பண்ணி இந்த காரியங்களை சொல்றாரு. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு 16-17 வசனத்துல எதுக்காக நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், தேவனுடைய ராஜ்யம் பலவந்தமா எல்லாரும் பிரவேசிக்கிறாங்க, அதனுடைய உறுதித்தன்மை, இது எல்லாத்தையும் சொன்னாருன்னா யாருகிட்ட சொல்லியிருக்காருன்னா, கிண்டல பரியாசம் பண்ண பரிசேயர்கிட்ட. அவங்க யாரு? வெறும் தல்மூடையும் மிஷ்னாவையும் பின்பற்றுறவங்களா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. இப்போ இந்த வேதாகமத்தை விட்டுட்டு, அதாவது நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு மிஷ்னா தல்மூட பின்பற்றி வேத வாக்கியங்களுக்கு முரணா பல காரியங்களை செய்த இந்த பரிசேயர்களுக்கு வேத வாக்கியத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய உறுதித்தன்மை, இதை வலியுறுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. வசனம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. ஏன்னா இதுக்கப்புறம் போற ஓமை வந்து வசனத்தின்படி அவர் பேச போறது இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது வந்து வேத வசனத்துல இருந்து எடுக்கல, டல்மூட்ல இருந்து தான் எடுத்து பேசுறாருன்னு. அதுக்கு முன்னாடி அவங்கள குற்றப்படுத்தி வசனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய உறுதித்தன்மையை வலியுறுத்துறதற்காக, ராஜ்யத்தை குறித்தும் மேசியாவை குறித்ததான காரியமும் சொல்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான் லாசருனுடைய ஓமை அதை சொல்றதுக்கான காரணமும் இந்த காரணத்தை வச்சுதான் அடுத்து அந்த ஓமையே சொல்ல வராரு. தோராவையும், அதாவது தோரானும் போது அந்த தனாக்கு உட்பட எல்லாமே அந்த இது சேர்ந்த பழைய ஏற்பாடு அப்படின்ட்டு, அதுக்கு பதிலா மிஷ்னா டல்மூட் இதை பின்பற்றின பரிசேயர்களுக்கு எச்சரித்து இவர் தோரா மற்றும் தனாக் இதை பின்பற்றணும் அப்படின்றதான் வந்து இயேசு கிறிஸ்து இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமையில சொல்றாரு. அப்ப இது புரியல அப்படின்னும் போது, இது புரிஞ்சாதான் அந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமையே நமக்கு கரெக்டா புரியும். ஏன்னா அந்த கான்டெக்டே தெரியலன்னா டைரக்டா எடுத்தோடனே ஐஸ்வர்யவான் தான் லாசர் தான் மறிச்சான், இவன் பரலோகத்துக்கு போனா, அவன் நிறைய ஆபிரகாம் அடிக்கு போய் இளைப்பார்னா, இவன் இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே தப்பான ஒரு புரிதல் வருது. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் புரியாதனால முதல் உவமையே தனியா நம்ம பிரிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது 14-15 வசனத்தை தனியா பிரிச்சாச்சு. அப்புறம் இயேசு கிறிஸ்து தனியா திடீர்னு நியாய பிரமாணத்தை குறித்தும் தீர்க்க தரிசனத்தை குறித்தும் வேதாகமத்தை குறித்தும் ஒரு 2 வசனம் பேசியிருக்காரு, தனியா அதை பிரிச்சாச்சு. அடுத்து ஒரே ஒரு வசனம்
டைவர்ஸை பத்தியோ ரீமேரேஜ் பத்தியோ தனியா பேசிட்டார், அது தனியா ஒரு ஹெட்டிங்ல பிரிச்சாச்சு. அப்புறம் தனியா வந்து ஐஸ்வர்யான் லாசரு இந்த ஓமை இதை தனியா பிரிச்சாச்சு. இப்படி தனித்தனியா பிரிச்ச பிறகு அந்த கான்டெக்ட்டே தெரியாம தப்பான உபதேசங்களும் தவறான புரிதல்களும் நிறைய வந்துருச்சு. அப்ப இது மொத்தமே இந்த அதிகாரம் ஃபுல்லாவே ஒரு கோர்வையா ஃபர்ஸ்ட் சீஷர்கள்கிட்ட பேசுறாரு, அதுல உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒன்னா ஊழியம் செய்ய முடியாதுன்றாரு. அதுக்கடுத்து அப்படியே அங்கிருந்து டைவர்ட் ஆகி இவங்க பரியாசக்காரர்களுக்கு அதை ஒட்டு கேட்டு பரிசெயர்கள், பரிசெயர்கள் அவரை பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பண்றவர்களை அவர் நீங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்க மனுஷருக்கு முன்னாடி பெருமையா நினைக்கிறீங்க, ஆனா தேவன் இருதயத்தை பாக்குறாரு, அவர் முன்னாடி நீங்க அருவருப்பா இருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க அடிப்படையில யாருன்னா இதனுடைய உச்சகட்டம் தான் இதை சொல்றாரு. ஏன்னா அவங்க அடிப்படையில வந்து எல்லா பிரச்சனையுமே அவங்க மிஷ்னா டல்மூட தான் முன்னிறுத்தி எடுத்துன்னு வராங்களே தவிர தோராவை விட்டுட்டாங்க, தனாக்க விட்டுட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்து வந்து இவங்களுக்கு இப்ப வலியுறுத்தி வேதாகமத்தினுடைய உறுதித்தன்மையும் அது யோவான் ஸ்நானன் வரைக்கும் வந்துச்சு. ஏன் யோவான் ஸ்நானன் வந்து ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுது, எல்லாரும் இப்ப அதுல பிரவேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் மிஷ்னா டல்மூட பத்திட்டே பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் இது வந்து விபச்சாரம். அந்த இதை உதாரணம் காட்டி நீ வந்து தள்ளி விடுதலையும் வந்து ஈஸியா ஆக்கிட்டு அதை விவாகம் பண்றதையும் ஈஸியா மாத்திருக்கீங்க. அது விபச்சாரம், வசனத்தின்படி அது விபச்சாரம் தான் அப்படின்றதையும் எம்பசிஸ் பண்ணி அதை ஒரு உதாரணமா நடுவில் சொல்லி அடுத்தது ஐஸ்வர்யான் மற்றும் லாசரனுடைய ஓமைய சொல்றாரு. அப்ப இந்த ஐஸ்வர்யானுடைய லாசரனுடைய ஓமையும் என்ன காரணத்துக்காக சொல்றாருன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தோரா அப்படின்னு சொல்லி அந்த தனாக் அதை வந்து பின்பற்றணும், அதுதான் அடிப்படை, அதுதான் ஒரு எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் அதுல இருந்து அழிந்து போகாது, வானம் பூமி விழுந்து போனாலும் அது போவாது அப்படின்னு சொல்லி அதனுடைய முக்கியத்தன்மையை சொல்றதற்கு ஒரு ஓமையை பயன்படுத்தி பரியாசம் பண்ண பரிசேயர்களுக்கு இந்த ஓமைய சொல்றாரு. இப்ப புரியுது அந்த ஓமையினுடைய கான்டெக்ட் எதுக்காக சொல்றாரு, என்ன இது வருதுன்னு புரியுதுங்கண்ணா. வேற ஏதாவது டவுட் இருக்கா இல்ல கிளியரா இருக்கா? அடுத்த இதுக்கு போலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? புரியுது தம்பி. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஐஸ்வர்யான் மற்றும் லாசரனுடைய ஓமையில வந்து சொன்ன இந்த காரணம் எதுக்காக சொன்னாரு, எதை எம்பசைஸ் பண்றது, எதை வலியுறுத்துறதுக்கு இந்த ஓமையை பரிசேயர்களுக்கு சொன்னாருன்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பொதுவான கருத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யான் மற்றும் லாசரு மாதிரி ஆட்கள் மரித்த பிறகு எங்க இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த இடங்களை அடையிறதுக்கு அவங்க என்ன பூமியில எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொன்னாரா? இல்ல. அப்ப அந்த ஓமை சொன்னதுக்கான முக்கியமான காரணம் இது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஜென்ரலான இதுல சொல்றது என்னன்னா, இந்த ஐஸ்வர்யான் லாசரனுடைய ஓமையில இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மரித்த பிறகு லாசரு மாதிரி இருந்தவங்க எங்க இருப்பாங்க, ஐஸ்வர்யான் மாதிரி இருந்தவங்க அப்படிப்பட்டவங்க எங்க இருப்பாங்க, மரித்த பிறகு அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் விவரிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையா இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதைதான் வந்து பொதுவா பெரும்பாலான சபைகளும் சரி கிறிஸ்தவங்களும் சரி எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தி நம்ம இப்ப சொன்ன காரியங்கள், இளைப்பாறுதல் இருப்பாங்க, ஆபிரகாம் மடியில இளைப்பாறுதல் இருப்பாங்க, நல்லவங்களா இருந்தா கெட்டவங்களா இருந்தா நரகத்துல வேதனையில இருப்பாங்க, இந்த காரியத்தை தான் வந்து இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பயன்படுத்துறாரு அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த மொத்தமா நம்ம இப்ப பார்த்ததுக்கும் இப்ப பொதுவா சொல்றக்கூடிய காரியத்திற்கும் ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா இப்ப சொல்றது வந்து ஒரு தவறான புரிதல்ல சொல்றாங்க. ஏன் இந்த தவறான புரிதலும் இந்த குழப்பத்திற்கான காரணம்? இந்த ஓமையை வச்சு இவ்வளவு குழப்பம் வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க பரிசேயர்களை குறிச்சு சரியா புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் பொருளாசைக்காரராக ஆண்டவர் அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி சொன்னது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது சரியா புரிஞ்சுக்காததுனாலதான் இந்த இவ்வளவு பிரச்சனை. அதான், அதாவது ஒவ்வொரு ஓமையுமே தனக்கு பின்பற்றாத பரிசேயர் டல்மூடியும் மிஷ்னாவையும் பின்பற்றதுனால அவங்களுக்கு எக்ஸாம்பிள் பதிலடி அவங்களுக்கு ஏத்த மாதிரியே இது பண்றதுனால நம்ம நீங்க சொன்னதுனால இப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுனாலதான் எங்களுக்கும் தெரிஞ்சுட்டு, இல்லைன்னா நாங்களும் இப்படிதான் இறந்தா இப்படி போவாங்க அப்படின்னு நினைச்சேன். பொதுவா எல்லாருமே அதான் பின்னணி என்னன்னு தெரியாதனால. அப்ப ஒரு ஓமையை வந்து சரியா புரிஞ்சுக்கணும்னா
அந்த ஓமை சொல்லப்பட்டதுக்கான காரணம் தெரியணும். ஃபர்ஸ்ட் எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்றாரு, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த ஓமைகளை வந்து நம்ம மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, மேலோட்டமா பார்த்து வியாக்கியானம் செஞ்சாதான் இந்த மாதிரி ஒரு தவறுதலான புரிதல்கள்லாம் வருது. ஏன்னா டைரக்டா எழுத்தின்படி லாசர் இருந்தா மரித்தான் இப்படி போயிட்டான், ஐஸ்வர்யன் இருந்தா இந்த மாதிரி இருந்தான், அவன் இப்படி ஆபிரகாம் இது நரகத்துக்கு போயிட்டான், லாசர் ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான், அங்க இருந்து இப்படி நடந்தாங்க, 5 பேர் இருந்தா 5 சகோதரர் இருக்காங்க, அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் அப்படியே டைரக்டா வாசிக்கிறாங்க. அந்த எழுத்தின்படி இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. அப்போ வசனத்துல வந்து ஒவ்வொன்றும் எதுக்காக சொல்லப்பட்டுச்சு, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டுச்சு, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிதான் நம்ம ஓமைகளை எப்படி படிக்கணும், இன்டர்பிரட் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஒரு 4-5 வாரங்கள் படிச்சிருக்கோம். அப்ப அந்த ஒரு புரிதல்ல நம்ம இப்ப பார்க்கும்போது தான் இந்த ஓமை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் வசனத்துல சீஷர்கள்கிட்ட ஆரம்பிக்கிறாரு, 17வது அதிகாரத்துல முதல் வசனத்துல மறுபடியும் சீஷர்கள்கிட்ட பேசுறாரு. அப்ப நடுப்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பரியாசம் பண்றாங்க. பொருளாசைக்காரராக பரிசேயர்கள் அவங்க கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த சீஷர்கள்கிட்ட சொன்னதை இவங்க கேட்டுக்கிட்டு இருந்து அவரை கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணதுக்கு, பரியாசம் பண்ணதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ரிப்ளை கொடுக்கிறாரு. வேத வசனம் எவ்வளவு நிலையானது, அது வந்து மாறாதது, அதுக்கு பின்பற்றணும், அதுக்கு செவி கொடுக்கணும், அதுக்கு செவி கொடுக்கலன்னா வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஓமையை கொடுக்குறாரு. இது நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப ஒரு ஓமையை புரிந்து கொள்றதுக்கான திறவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓமை சொல்லப்பட்ட சூழல், அந்த ஓமையினுடைய நோக்கம், இதை சரியா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ரெண்டாவது, ஒரு ஓமையை வந்து நம்ம விளக்குறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்ல ஒரு புரிஞ்சுக்கிறோம் அந்த ஓமை அப்படின் போது, அடிப்படை வேதாகம சத்தியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அடிப்படை வேதாகம சத்தியத்துக்கு அது இசைந்து இருக்கா இல்ல அதுக்கு மாறா இருக்கா அப்படின்றது, அந்த காரியத்தையும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வியாக்கியானம் செய்யணும். அப்ப இப்ப இந்த காரியத்துல வந்து இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆபிரகாம் மடியில இருக்கிறவங்க கிட்ட, ஆபிரகாம் கிட்ட ஐஸ்வர்யான் பேசுறது, ஆபிரகாம் மறுபடியும் ஐஸ்வர்யான் பேசிட்டு இருக்கிறது, இப்ப இதெல்லாமே வந்து வேத சத்தியத்திற்கு இசைந்து இருக்கா இல்ல மாறி இருக்கா அப்படின்றதெல்லாம் கேள்விகள் இருக்கு இல்லையா. சோ இதெல்லாம் சேர்த்து புரிஞ்சாதான் கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த ஓமையில் சொல்லப்பட்ட சூழலும் அதனுடைய நோக்கமும், அததான் வந்து இந்த 2 காரியமும் ரொம்ப முக்கியம் ஒரு ஓமையை சரியா புரிந்து கொள்றதுக்கு. இப்ப இந்த காரியத்துல வந்து இந்த ஓமை என்ன சூழல்ல சொல்லப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். அதை ஜஸ்ட் ஒரே இதுல பார்த்து முடிச்சிடலாம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சீஷர்கள் கிட்ட சொன்ன அந்த அநீதியான உக்ரானக்காரன் அந்த ஓமைய கேட்டுக்கிட்டு இருந்த, அதாவது அவங்க என்ன சொன்னாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னாரு. இத வந்து பொருளாசைக்காரராக பரிசேயர்கள் அவங்களும் கேட்டாங்க. சொன்னது சீஷர்கள்ட்ட, அவங்களும் கேட்டுட்டு அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள். இதுக்கு அப்ப இதுதான் கான்டெக்ட் இந்த வசனத்துக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து வந்து அந்த பொருளாசைக்காரராக பரிசேயர்களுக்கு தான் இந்த ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, பரிசேயர்கள் அடிப்படையில யாருன்றத சொல்லி அவங்க எப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க வசனத்தை, ஆனா வசனத்தினுடைய அடிப்படை எவ்வளவு உறுதியானது, அதுல ஒரு எழுத்தின் உறுப்பும் மாறாது, வானம் பூமும் விழுந்து போனாலும் இது ஒழியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய உறுதித்தன்மையை சொல்லி, ஆனா இவங்க வந்து எப்படி மாத்தி வச்சிருக்காங்க, விபச்சாரம் பண்ற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற காரியத்தையும் சொல்றாரு. இதுதான் வந்து இந்த ஓமைக்கான சூழல் ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு தெளிவா. அடுத்தது இந்த ஓமை சொன்னதுக்கான நோக்கம், எதுக்காக இந்த ஓமை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்ப இந்த ஓமை சொன்னதுக்கான நோக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த ஓமையை எதுக்காக சொன்னார், நோக்கம்ன்றது எதுக்காக சொன்னார்ன்றது வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு. அந்த தவறான புரிதல் இருக்கிறதுனால அதனுடைய விளைவா என்ன வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்படி பார்த்தோம்னா இந்த ஓமையினுடைய நோக்கம், அதாவது தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த ஓமைக்கான நோக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யவான் லாசரு போன்றவர்கள் மரித்த பிறகு எங்க இருப்பாங்க அப்படின்றத சொல்றதுக்கு, அந்த நோக்கத்துக்கு அவங்க அங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, நரகம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க, வேதனையில எரிஞ்சு கொண்டு ஒரு சொட்டு தண்ணிக்கு ஏங்கிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓமையில இருந்து எடுக்கிறாங்க. அப்ப அதனுடைய நோக்கம் வந்து அந்த இடத்துல போறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மரித்த பிறகு அந்த இடத்துக்கு போறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், இன்னொன்னு என்ன மாதிரி நிலைமையில இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த ஓமையில
நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்புறாங்க, அதை உபதேசிக்கவும் செய்றாங்க. இந்த உவமையினுடைய நோக்கமா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டதனுடைய காரணமாக இதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த உவமையில நம்ம வந்து அடுத்து இன்னும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 4-5 வசனம் மட்டும் படிச்சிடலாம். லூக்கால 16வது அதிகாரத்துல 19ல இருந்து 23 வரைக்கும் இருக்கிற வசனம் படிங்க. 19ல இருந்து 23 வரைக்கும். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. அடுத்து 23 வரைக்கும். அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். சரி, இப்ப இன்னைக்கு இதை வரைக்கும் வச்சு நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இந்த இதை. ஸோ இப்ப இதுல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தவறான புரிதலினுடைய அடிப்படையில இந்த உவமைக்கு தரும் தவறான விளக்கத்தின் காரணமா வரக்கூடிய சிக்கல். இப்ப இந்த உவமையை பார்த்தாச்சு. இதுல இருந்து அந்த ஒரு தப்பான புரிதல்னால வரக்கூடிய விளைவு, அந்த சிக்கல்கள் என்னென்ன, இதை வந்து இப்படிதான் வியாக்கியானம் செய்யறதா இருந்துச்சுன்னா இதுல என்னெல்லாம் சிக்கல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்ப இந்த உவமையினுடைய நோக்கமானது வந்து மரணத்துக்கு பின்னாடி செல்லக்கூடிய இடத்தையோ இல்லது அந்த இடத்துல எப்படிப்பட்ட அனுபவத்தையோ அதை விவரிக்கிறதா ஒருத்தர் நினைச்சு அதை சொன்னாங்கன்னா, அதாவது ஆபிரகாம் மடி இல்ல பரதீசு பரலோகம் அப்படின்னு செல்லக்கூடிய அந்த இடத்துக்கு செல்ல இந்த வசனத்தினுடைய அடிப்படையில ஒருத்தர் பரலோகம் ஆபிரகாம் மடி இளைப்பாறுதல் அப்படின்னு போகணும் அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அடிப்படையில என்ன தேவைப்படுது. ஏன்னா இந்த வசனத்தை வந்து லிட்டரலா இதுக்குன்னு இன்டர்பிரேட் பண்றாங்க. இப்படி எல்லாம் இருந்தா பரலோகம் போகும், நரகம் போகும், நரகத்துல இப்படி இருக்கும், பரலோகத்துல இப்படி இளைப்பாறுதல் இருக்கும், ஆபிரகாமின் மடி இருக்கும், அதுதான் பரதீசு அப்படின்னு இவ்வளோ விளக்கம் சொல்றவங்க இதை தான் அடிப்படையா சொல்ல வராங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த வசனத்தினுடைய அடிப்படையில எப்படிப்பட்டவங்களா இருந்தா அவங்க பரலோகம் போக முடியும், இல்ல பரதீசு போக முடியும், ஆபிரகாம் மடி போக முடியும்ட்டு நம்ம இந்த வசனத்தை இப்பதான் படிச்சோம். ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், தரித்திரனாய் இருக்க வேண்டும். பிச்சை எடுக்கிற அளவுல தரித்திரனா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பொதுவான காரியத்துல போல இந்த ஓமையை வச்சு, ஏன்னா இப்ப நரகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு மறிச்சவங்க உடனே நரகத்துக்கு போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு வசனம் கொடுங்க அப்படின்னா அவங்க எடுத்து ஆதாரமா கொடுக்கக்கூடிய வசனமே இதுதான். இயேசு கிறிஸ்து இந்த ஐஸ்வர்யா லாசர் ஓமையில சொல்லியிருக்காரு, நேரா போய் லாசர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, இது ஓமைதான்றதையும் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். லாசர்ன்ற பேர் வந்து எதுக்கு வந்துச்சுலாம். ஸோ அவங்களுடைய கண்ணோட்டத்தின்படி இதுதான் கரெக்ட் அப்படின்னு எடுத்தோம்னா அப்ப அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தான் இப்ப நம்ம பாக்குறோம். ஒண்ணு, அவன் தரித்திரனா இருக்கணும். ரெண்டாவது, அவனுக்கு சொந்த இடம் வீடு இருக்கக்கூடாது. அவன் வந்து என்ன பண்ணிக்கணும், ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில தான் வருது, நம்ம வசனத்துல போட்டிருக்கிறது தான் படிச்சுட்டு இருக்கோம். அடுத்து அவனுடைய புண்கள், அதாவது பருக்களை வந்து அது நிறைந்தவனா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவன் பருக்கள் நிறைந்தவனா இருந்தான் அப்படின்றது. இதுதான் அந்த பரலோகத்திற்கோ இல்ல ஆபிரகாம் மடிக்கோ போன அந்த லாசருவை குறித்து இந்த ஓமையில கொடுத்திருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன், அந்த வர்ணனைகள் என்னென்னு. அப்ப இதெல்லாம் இருக்கு. அவன் எவ்வளோ மறித்து ஐஸ்வர்யா ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான், அது பரதீசு, ஆபிரகாம் மடிக்கு இளைப்பாறுதல் போயிட்டான்னா அப்ப அவன் யாரு, என்ன பண்ணியிருக்கிறனால அவன் போயிருக்கான்னு இந்த வசனத்துல இருந்து பார்த்தோம்னா இதுதான் இருக்கு. அடுத்தது, அவனுக்கு உணவு இருக்கக்கூடாது. அவன் என்ன செய்யணும், மாறா ஐஸ்வர்ய மேஜையில இருந்து விழும் துணிக்கைகளால தன் பசியை ஆற்றுறதுக்கு ஆசைப்படணும். ஐயோ யாராவது போட்டா பரவாயில்லையே, ஐஸ்வர்யம் வீட்டுல இருந்து ஏதாவது விழுந்துச்சுன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படணும். இது எல்லாத்த விட கடைசியா இருக்கிறது என்னன்னா, நாய்கள் வந்து அவன் புண்கள் பருக்களை நக்கணும். அப்ப மேல சொல்ல இப்ப நம்ம பார்த்து நம்ம எல்லா தகுதிகளும் இருந்துச்சுன்னா மரணத்திற்கு பின்னாடி அந்த நபரு தேவ தூதரால எங்க எடுத்துட்டு போய் படப்படுவாரு, ஆபிரகாம் மடியில எடுத்துட்டு போய் போடுவாரு. ஆபிரகாம் மடிக்கு பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படுவார். ஏன்னா அவன் இப்ப கஷ்டப்படுறான், எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்றது வர்ணனை கொடுத்துருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது இன்னொரு பக்கம் என்ன பார்த்தோம்னா, மரணத்துக்கு பின்பு நரகத்துக்கு செல்றதுக்கு
இந்த வசனத்தின் அடிப்படையில என்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு ஐஸ்வர்யவனா இருக்கணும். அந்த வசனத்தின் அடிப்படையில ஐஸ்வர்யவனா இருக்கணும். அடுத்தது அப்புறம் கருமையா இருக்கணும். எப்படி? அது வசனத்துல போடல. அவன் ஐஸ்வர்யவனா இருந்தான், அவன் கருமீன்லாம் போடல. நம்ம வசனத்துல இருக்கிறத மட்டும்தான் எடுக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் Okay. வந்து அவன் ஐஸ்வர்யவனா இருக்கணும். ரெண்டாவது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவனா இருக்கணும்? ரத்தாபரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் அணிந்து இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது ஒவ்வொரு நாளும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கணும். நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணி நல்ல ஜாலியா சந்தோஷமா வாழணும். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யவனா இருக்கணும், ரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்திருக்கணும். அடுத்தது சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இதுதான் வந்து பைபிள்ல அந்த ஐஸ்வர்யவானை குறித்து கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன். அவன் லாசருக்கு ஏதாவது சாப்பாடு போட்டானா இல்லையான்னு கூட நமக்கு போடல. அவன் போட்டிருக்கலாம், ஏன்னா லாசர் வந்து அங்கேயே கிடக்குறான்னா அப்ப அவன் எதிர்பார்த்து கொடுக்கலாம். இது நம்ம சொல்ற கதைகள் தான். அப்ப பைபிள் படி அவன் போட்டானா இல்லையா அதெல்லாம் இல்லை. அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா லாசருக்கு என்னெல்லாம் கிரைட்டீரியா கொடுத்துருக்கோ, லாசர் மரித்தான், தேவதூதரால ஆபிரகாம் அடிக்கு பரதேசன்ற இடத்துக்கோ ஆபிரகாம் அடிக்கு கொண்டு போய் விடப்பட்டான், இளைப்பாறுதல்ல. அதே இது ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் இவ்வளவுதான் கொடுத்துருக்கு. அவன் மறிக்கிறான், கண் திறந்து பார்க்கும்போது அவன் எங்க இருக்கிறான்? மேற்கூறிய காரியங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவன் வந்து நபர் வந்து பாதாளத்துல இருக்காரு. அப்போ இதுக்கும் வேத சத்தியத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லைண்ணா. பைபிள் படி ஒருத்தர் பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பைபிள்ல எப்படி வாழணும், என்ன இருக்கு ஏதுன்ட்டு நிறைய இருக்கு. இந்த ஓமையின் அடிப்படையில ஒருத்தர் இளைப்பாறுதலுக்கோ இல்ல, நம்ம அதுவும் பார்த்துட்டோம், மரித்த பிறகு தனித்தனி இடங்கள் இருக்கான்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்ப வந்து பர்டிகுலரா இந்த ஒரு ஓமைக்குள்ள இருந்து மட்டும் பாக்குறோம் இப்ப. சோ அப்ப இந்த ஓமைக்கும் இதுல சொல்லப்பட்ட காரியத்துக்கும் வேதத்திற்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம மரித்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் கூட ரெண்டு பேருக்கும் இடையில உரையாடல் நடக்குது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மரணத்திற்கு பின்னாடி நினைவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதா தான் இது சொல்லுது. இது வேத சத்தியத்திற்கு முரணா இருக்கு. இது பைபிள் இப்படி சொல்லல. கரெக்ட் தானே? கரெக்ட் தானா? ஏன்னா நம்ம மரணத்தை பத்தி நிறைய படிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப புதுசா கேட்கறவங்களுக்காகவும் ஒரு வாட்டி படிச்சிடலாம், அந்த வசனத்தை மட்டும் படிச்சிடலாம். அதாவது மரணத்தையும் மரித்தவர்களையும் குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வசனத்தையும் படிச்சிடலாம். ஏன்னா புதுசா கேட்கறவங்களுக்கு திரும்ப இதா இருக்கும். பிரசங்கியில 9வது அதிகாரத்துல 5, 6 ரெண்டு வசனங்கள் படிங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி இன்றைக்கும் பங்கில்லை. சோ மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்கள் ஒரு பலனும் கிடையாது, அவங்க பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய சிநேகம். அப்ப அந்த 5 சகோதரர்கள் எனக்கு மேல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சகோதர சிநேகம் இருக்குமா? அவர்கள் சிநேகம் அவர்கள் பகை பொறாமை எல்லாம் ஒழிந்து போயிட்டு சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேல அந்த இடத்துல செய்யப்படுற எதுலையுமே இனி அவர்களுக்கு பங்கு இல்லை அப்படின்ட்டு இருக்கு. அடுத்தது 10வது வசனமும் அப்படியே படிங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானம் இல்லையே அப்படின்ட்டு இருக்கு. ஸோ கார்த்திகை இந்த லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். கேக்குதா? ஓகே. ஸோ இங்க இப்ப பார்த்தோம்னா, நீ போகிற பாதாளத்திலே செய்கை வித்தை அறிவு ஞானம் இதெல்லாம் இல்லையென்று இருக்கு. அது போக இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். சங்கீதத்துல 6:5 மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? அப்ப மரணத்துல உம்மை நினைவு கூறுவதில்லை அப்படின்னும் போது திங்கிங்கே கிடையாது, அங்க பேச்சு கிடையாது, துதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்க இருந்து ஆபிரகாம் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய காரியங்கள்லாம் வேதத்திற்கு வேத சத்தியத்திற்கு புறம்பா இருக்கு. முதல் விஷயம். அப்ப இதெல்லாம் வந்து அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டே வந்தாதான் அப்ப அதை மேலோட்டமா அப்படியே பார்த்து அதை வியாக்கியானம் செஞ்சோம்னா தப்பாயிருது அப்படின்றதே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த சத்தியங்கள்லாம் தெரியலன்னா
மரித்த பிறகு அவங்க 2 பேரும் பேசிட்டு கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அப்ப அதுக்காக தான் இதை திரும்பவும் நம்ம படிச்சுட்டு வரோம். அப்ப ஐஸ்வர்யவான் லாசருனுடைய ஊமை வந்து மரணத்துக்கு பின்னாடி நடந்த அனுபவத்தையோ அந்த உரையாடலையோ அதை தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைச்சாரு அப்படின்னா, மறைமுகமா அவங்க என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து மரித்தோர்ல இருந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன் அல்ல அப்படின்றதான் நினைக்கிறாங்க. ஏன்னா வேத சத்தியத்திற்கு அது மாறாதான் இருக்கு. அடிப்படை வேத சத்தியத்தை அதை நிராகரிக்கிறதா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வசனம் பார்த்து முடிச்சிடலாம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 20வது வசனம் படிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்ப மரித்தோரிலிருந்து எழுந்தவங்கள ஃபர்ஸ்ட் யாரு? ஆண்டவராகிய இயேசு இயேசு. கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மறிச்சவங்களை எழுப்பி இருக்கிறாரு. ஆனா அது வந்து மரித்தவர்கள் மறுபடியும் அதே மாம்ச சரீரத்துல உயிரோட பூமியில வந்து இருக்கிறதா தான் காட்டுது. சோ மரித்தோர்ல இருந்து முதல்ல எழுந்ததுன்னா இந்த மாம்ச ஆத்ம சரீரத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரத்தோடு முதல் எழுந்த மனிதர் அந்த மரணத்துல இருந்து வெளியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் வந்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப மரித்த பிறகு எல்லாரும் எங்க போறாங்க? மரணத்திற்கு பின்னாடி எல்லாருமே வந்து பாதாளத்துக்கு போறாங்க. அடுத்த நினைவுள்ள செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயிர்த்தெழுதல். அப்ப அந்த உயிர்த்தெழுதல்ல தான் வந்து வசனம் என்ன சொல்றதுன்னா, பிரேத குழியில உள்ள அனைவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி மரித்தவர்கள் வந்து எந்த நினைவோடையும் செயலோடையும் இருக்க முடியாது. ஏன்னா மரணம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம இப்பதான் வசனங்கள்லாம் கூட வாசித்தோம். அப்போ ஒருத்தர் மரிச்சிட்டாங்க அப்படின்னும் போது முதல் மனிதன்ல இருந்து இன்னும் மரிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே என்ன இதுலதான் இருக்காங்க? நித்திரையில, மரணத்துல அந்த நினைவு எதுவுமே இல்லாம இருக்காங்க. ஒருத்தரும் பேசிக்கிட்டு இல்ல. அப்ப ஆபிரகாம் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காரு, ஐஸ்வர்யன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இது வந்து வேத சத்தியத்திற்கு முரணா இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் ஒருவேளை அங்கதான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இன்னொரு வசனம் படிச்சிடலாம், இன்னும் அதிக தெளிவுபடுத்துறதுக்கு. யோவான்ல 5வது அதிகாரம் 28வது வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளுக்குள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். சரி, பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படின் போது அது எப்ப வரும்? அவருடைய வருகை நாட்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில பிரேத குழியில் உள்ள அனைவருக்கும் சத்தம் கேட்கும். அப்ப அது வரைக்கும் மரித்தவங்க எங்க இருக்கிறாங்க? நரகத்திலேயோ அல்லது ஆபிரகாமின் மடின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலயோ பேசிக்கிட்டோ இல்ல வேதனையிலயோ இல்ல இளைப்பாறுதல்லையோ அங்கெல்லாம் இல்ல பரதேசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கோ எங்கேயும் அங்கெல்லாம் இருக்கவே முடியாது. புரியுது இல்லையா? அவங்க எல்லாருமே எங்கதான் இருக்காங்க? பிரேத குழியில நித்திரையில இருக்காங்க. அததான் வந்து வேதாமும் சொல்லுது, எல்லாரும் பிரேத குழியில நித்திரையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பார்க்க போறோம்னா இந்த ஓமையினுடைய உண்மையான நோக்கம், சரியான புரிதல், அதையும் இந்த ஓமைக்கான விளக்கத்தையும், கரெக்டான விளக்கத்தையும் நெக்ஸ்ட் வீக் பார்த்து நெக்ஸ்ட் வீக்கோட இந்த ஐஸ்வர்யன் லாசனுடைய ஓமையை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் கூட பண்ணிடலாம் இன்னைக்கு. வேற எதுவும் இல்லைன்னா அப்போ ஏதாவது டவுட் இருந்தா கூட குரூப்ல போட்டு விடுங்க, நம்ம அதுக்கப்புறம் அதை திரும்ப டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கண்மணி ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சரிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இதே இந்த மாலைவெளிக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆண்டவரே தியானித்து வந்த இந்த லாசரு ஐஸ்வர்யவான் ஓமையை குறித்து ஆண்டவரை 2-3 வாரங்களாக ஆண்டவரே எங்களுக்கு தெளிவாக வியாக்கியானம் செய்ய நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்க அண்ணன் உமது கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா லூயிஸ் சார் உமது கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவரே. இந்த மாதிரியான விளக்கங்களை ஆண்டவரே எங்களுக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இது உண்மையாவே தெரிஞ்சிருக்காதுப்பா. டல்முனை குறிச்சோ இதுல இருந்து எடுத்திருக்காரு,
பாபிலோன் டால்மூட்ல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து பேசியிருக்காரு. முரணான வேத வாக்கியங்கள் குறித்து இதுல எதுவுமே சரியில்லைனாலும் ஆண்டவர் பேசி இதை வியாக்கணம் ஊமையா சொல்லியிருக்காருன்றது வியாக்கணம் பண்ணதுக்காக கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, அப்பா வானம் பூமியும் அழிந்து போகும் ஆனால் என் வார்த்தை ஒரு நாளும் அழியாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு வார்த்தையும் எங்களுக்கு ஆண்டவரே இருதயம் என்னும் பலகையிலே எழுதும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க படிக்க கிருபை தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. இம்மட்டுமாய் எங்களுக்கு ஆண்டவரை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே எங்களுக்கு விலைக்கு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த கூடுகையிலே ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தடையில்லாமல் நடக்க எங்களுக்கு அனைவருக்கும் ஆண்டவரே உடல் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே ஞானத்தையும் கான்சென்ட்ரேஷனையும் தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா இதை கேட்டு விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக உபயோகப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு பலன் தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த கூடுகை ஆண்டவரே நீர் மீண்டுமாக ஒரு விசை நினைத்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் அது கருத்துல ஒப்புக்கிறாரு. துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் ரட்சகரும் ஆகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நல்லதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord, ma. Praise the Lord. Thank you. Praise the Lord, ma. Praise the Lord. Praise the Lord, Chitti. Praise the Lord. Praise the Lord, sister.